நான் உங்கள் அப்போஸ்தலன் பவுல் பெதஸ்தா பெத்தேல் சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தேவனுடைய வார்த்தை கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்குள் போவதற்கு முன்பாக சபையாரிடத்திலே நான் கேட்கிற ஒரு காரியம், நிச்சயம் உங்களுக்கா இந்த காரியத்தில் இறங்கி அவர் வழக்காட வல்லவராய் இருக்கிறார். காரணம், நீங்கள் அவர் சமூகத்தில் என்ன பண்ணுங்க, ஜெபியுங்க. இந்த வருடத்தோடு இந்த தொல்லையும் இம்சையும் உங்களை விட்டு, ஊழியக்காரன் குடும்பத்தை விட்டு, இந்த ஊழியத்தை விட்டு அது ஒளிந்து போகட்டும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கா என்ன பண்ணுவா, யுத்தம் பண்ணுவா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போவோம். எடுத்தவர்கள் வாசிங்கள் 89ஆம் சங்கீதம், Book of Psalms 89:21. என் கை அவனோடு உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். 22. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. சொல்லுங்க, ஜோரா சொல்லுங்க, பின்னாடி இருக்கிறவங்க சத்தம் எனக்கு வரணும். நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. கர்த்தர் நல்லவர். ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்தினார். நியாயக்கேட்டின் மகன் ஊழியக்காரனை, சபையை, தேவ ஜனத்தை அவர் ஒடுக்க அனுமதிப்பதில்லை. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் இதை எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ அவ்வளவு வல்லமையாய் இந்த வார்த்தை உங்களிலிருந்து கிரியை செய்ய போதுமானதாய் இருக்கிறது. ஆதலால் இந்த பூமியின் சர்வவற்றை பார்க்கிறோம், தேவன் அனுப்பின வார்த்தையை கர்த்தர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். வேகமாய் சரியாய் போய் டார்கெட் பண்ணுகிறது தான் தேவனுடைய வார்த்தை. என் வாழ்க்கையில நான் அனுபவித்தது, என் வாழ்க்கையில நான் பிராக்டிஸ் பண்ண காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் சபையே, 11வது ஆண்டில் காலெடுத்து வைக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நியாயக்கேட்டின் மகன் உங்களை ஒடுக்குவதில்லை. நியாயக்கேடு என்பது அநியாயம் செய்கிறவன் உங்கள் மேல் அதிகாரியாய் இருப்பதில்லை. அதே ஏசாயாவிலே நாம் வாசிப்போமானா, நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் நீதி செய்கிறவர் அல்ல, அவர் நியாய பிரமாணிக்கனாய் இருக்கிறார். அப்படியானா லா மேக்கரே அவர்தான். இந்த உலகத்தின் சட்டங்கள் யாவோ தேவனால் உண்டாய் இருக்கிறது. நான் அடிக்கடி சபையிலே சொல்லுகிற வார்த்தை, இந்த ஒரு வேத புத்தகம் இந்த பூமியில் கர்த்தர் கொடுக்கவில்லை என்று சொன்னா இன்னைக்கு மேட்ச் பாக்ஸ் கூட நமக்கு கிடையாது. நம்புறீங்களா?
நான் பாஸ்டர் புதுசா சொல்றேன்றீங்களா? ஆமாவா இல்லையா? இந்த வேதம் இல்லைன்னா இன்னைக்கும் கல் அடிச்சுக்கிட்டு தான் நெருப்பு உடைச்சுக்கிட்டு இருந்திருப்பான். இப்படி ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டான். இந்த அளவு டெக்னாலஜி வளர்ந்திருக்காது. இவ்வளவுக்கும் காரணம் இந்த ஒரே ஒரு புத்தகம் தான். அல்லேலூயா. இவ்வளவு வளர்ச்சியை இந்த பூமியில இந்த புத்தகம் கொண்டு வந்திருக்குமானா, கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கோ, நீங்கள் ஆராதிக்கிற இந்த ஸ்தலத்திற்கோ, இந்த பகுதிக்கோ இன்னும் அதி மேன்மையான காரியத்தை செய்திட இது போதுமானதாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆதலால் நாம் கர்த்தரிலே ஸ்திரப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவரை சார்ந்து நாம் இருப்போமானா நிச்சயம் தோல்வி அல்ல, ஜெயம் நம்முடையதாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியெல்லாம் சபை உண்டான்னு கேட்டீங்கன்னா பைபிள்ல அப்படிதான் இருந்தாங்க. பைபிள்ல அவருக்கான கனத்தை கொடுத்தபடினாலதான் தெய்வம் யார் என்பதை பூமி அறிந்து கொள்ள முடிந்தது. அப்படிப்பட்ட தெய்வத்தை அவர்கள் உண்மையாய் சேவித்தபடினாலதான் தெய்வம் யார் என்பதை அதிகாரிகள் அறிந்து கொள்ள முடிந்தது. அல்லேலூயா. நாம் அப்படி ஆராதிப்போமானா, நீங்க பார்க்கிற வாட்ஸ்அப்ல பார்க்கிற, இல்ல யூடியூப்ல பார்க்கிற, சோசியல் மீடியாவில பார்க்கிற ஆராதனை முறைகள் எல்லாம் ஆராதனை அல்ல. நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன், எனக்கும் லைவ் போகும், எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதுவும் நாளைக்கு ரிலீஸ் ஆகும். அல்லேலூயா. எதற்கு நாம் பயப்படுகிற ஆள் அல்ல, சத்தியத்திற்கு மாத்திரம் நாம் பயப்படுவோம். அல்லேலூயா. அப்படி நீங்களும் பழகுவீர்களானால் எங்கும் தைரியமாய் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். தெய்வம் தம்முடைய சுத்தத்தை மாத்திரம்தான் இங்கே செய்வார். அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நியாயக்கேட்டின் மகன் உங்களை ஒடுக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த 11வது ஆண்டிலே காலெடுத்து வைத்திருக்கிற சபைக்கும் தேவ ஊழியருக்கும் குடும்பத்துக்கும் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற பிராமிஸ் என்ன? நியாயக்கேட்டின் மகன் உன்னை ஒடுக்குவதில்லை. அல்லேலூயா. ஊழியக்காரனாய் நானும் தைரியமா இந்த வார்த்தை எடுத்து இந்த வார்த்தை உங்களிலே நிறைவேறட்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். போகிற இடங்கள்ல, உங்கள் வேலை ஸ்தலத்துல, உங்கள் குடும்ப ஜீவியத்துல, உங்கள் பிள்ளைகள் வாழ்வில எங்கெல்லாம் நியாயம் இல்லையோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்களுக்கான நியாயாதிபதியாய் எழும்பி நிற்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆதலால் நீங்கள் தைரியமா என்ன பண்ணுங்க? அவரை பாடுங்க, அவரை துதிங்க, அவரை உயர்த்துங்க. வேற ஒன்றையும் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. தேவ பிள்ளைகளாகிய நாம் தெய்வத்துக்கான ஜனமாய் நாம் நிற்போமானால், எப்படி உங்கள் ஊழியக்காரர் கேஜிஎஃப்ல பிறந்து அவருக்கான வாழ்விடம் அங்கே இருந்தது, அதையெல்லாம் விட்டு தேவ தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் இங்கே நிற்பது போல நீங்கள் அவரோடு கூட நிற்க அழைக்கப்பட்டவர்கள். அவரோடு கூட கரம் பிடித்து நிற்பதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கரத்தை உதறி தள்ளிவிட்டு போகிறவர்களாய் அல்ல, அவரோடு கூட பிடித்து நிற்பமானா நிச்சயமாய் நான் சொல்லுவேன், வர ஹியரிங்ல கர்த்தர் உங்களுக்கான ஜெயத்தை கொண்டு வந்து நிறுத்த போதுமானவர். அல்லேலூயா. இந்த நெருக்கமான சூழ்நிலைகளை விசாலமாய் மாற்ற தெய்வம் மாறாதவராய் இருக்கிறார். சபையாகிய நாம் இந்த 89ஆம் சங்கீதத்தின் 22ஆம் வசனத்தை உங்களுடைய மனதிலே நீங்கள் என்ன பண்ணுங்க? ஏற்றுக்கொண்டு அவைகளை தினமும் அறிக்கை இடுங்க. உங்க சபைக்காய் ஜெபிக்கும் போது இவைகளுக்காக நீங்கள் அறிக்கை இடுவீர்களானா, இந்த வார்த்தை எங்கே போய் கிரியை செய்யணுமோ, எவ்விடத்திற்கு போகணுமோ அவ்விடம் வரைக்கும் அந்த வார்த்தை ஊடுருவதற்கும் கடந்து போவதற்கும் அது வல்லமையும் மகத்துவம் நிறைந்ததாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் பயப்பட வேண்டாம். நீதிமான்களுடைய பாதையில, ரைச்சஸ் மேனுடைய பாத்துல எப்பவுமே ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். உங்க ஊழியரிடத்துல தான் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சோசியல் மீடியால வர என்னையும் நம்பாத. அல்லேலூயா. இந்த யூடியூப்ல வர்ற ஒருத்த ஆராதனையை என்ன பண்ணாதீங்க, சேர்ந்து ஆராதிக்காத. அவனுக்கான ஆராதனை கர்த்தருக்கு ஏறெடுக்கிறான். நீங்கள் அதை கேட்டு உங்கள் நன்மைகளை இழந்து விடாதீர்கள். நீங்கள் வாயினால் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஒவ்வொரு ஜீவனுள்ள சுவாசமுள்ள ஒவ்வொன்றொன்று கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். கூடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும், வரை தடைப்பட்டவர்களோ, நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களோ கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமா? அல்லேலூயா. இதை அவர் விரும்புகிறபடினால விசுவாசிகளாகிய நாம் இதை தைரியமாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா.
ஆதலால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டபடினால இந்த நீதியின் பாதையில நான் அப்படியே அடுக்கு மொழியில சொல்லணும்னா சோதனை, வேதனை, சாதனை இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் நிச்சயம் சோதனை உண்டு. சோதனைடான்னு நீங்க நினைக்கும் போது அது வேதனையா மாறும். ஏன்? நீ கிறிஸ்துவோடு தொடர்ந்து நடக்க கூட. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தைரியமாய் சொல்லுவேன், நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்கள். கிறிஸ்துவனுடைய சபை இது. கிறிஸ்து ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை இது. இங்கே நீங்கள் வருவது நல்லது. இந்த ஆராதனை ஒழுங்குமுறைகளையும் உங்கள் ஊழியக்காரனையும் பின்பற்றுவது உங்களுக்கு நல்லது. இந்த பின்பற்றுதல்ல உங்களுக்கு இடையூறுகள், சோதனைகள், போராட்டங்கள், வியாகுலங்கள், கஷ்டங்கள், வியாதிகள் வருமானால் அவைகளை கண்டு பயந்து நீ பின்பற்றுகிறதில் நின்று பின்வாங்கி போகாதே, அங்கே நிற்காதே. தைரியமாய் முன்னோக்கி கடந்து போக நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் அப்படி தைரியமாய் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறானோ அவன் தான் சாதிக்கிற மனிதனாய் நிற்பான். சோதனைகள் இந்த பூமியிலே உண்டு. சோதனைக்காரன் இந்த பூமிக்கானவனாய் இருக்கிறார். இயேசுவை உபவாசித்து முடித்த போது அவரையும் சோதித்தார். கர்த்தர் அவன் மேல் ஜெயம் கொண்டார். அல்லேலூயா. அந்த தெய்வம் நம்முடைய தெய்வமாய் இருக்கிறபடினால, உங்களுக்குள் அவர் வாசம் செய்கிறபடினால, உங்களுடைய சோதனைகளையோ உங்களுடைய வேதனைகளையோ சாதனையாய் மாற்றிக் கொடுக்க, உங்களையும் ஒரு சாட்சியாய் நிறுத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடையவர்கள் என்பதை மறந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்ண விடாது. பரிசுத்தவான்கள் எல்லாம் வேதத்தில் இருக்கிற அப்போஸ்தலருடைய பாதையை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் எப்படி ஜெயம் கொண்டார்களோ அப்படி இப்பொழுதும் என்ன பண்ணுகிறார்கள்? ஜெயம் கொள்ளுகிறார்கள். ஜெயம் எடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அதனாலதான் வெளிப்படுத்தலை சபைக்கு உங்களுக்கு சொல்லும் போது சொன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, எப்படி ஜெயம் எடுக்கிறவன் எவனோ அவனுக்கு என்ன பண்ணுவேன்? பிதாவின் வீட்டிலே அவனுக்கான கிரீடத்தையும் அங்கீகாரத்தையும் நான் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு மறுவாழ்வு இருக்கு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எதற்காக சொல்லுகிறேன்னா, நம்மோடு கூட இருக்கிறவர் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு முன்பு நிற்கிற ஒன்று பெரிதல்ல, அவர் ஒருவரே பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே மிக உன்னதமான ஸ்தானம் அமெரிக்க பிரசிடென்ட் ஆகுவார். நம்ம ஆண்டவரை கூப்பிட்டு, ஆண்டவரே அமெரிக்கா பிரசிடென்டா நீங்க இருக்கிறீங்கன்னா அவர் சொல்லுவார், அது என் குப்பு அப்படின்னுவார். அல்லேலூயா. அவருடைய சிங்காசனம் வானாதி வானங்களுக்கு மேலாய் இருக்கிறது. ஆதாம் உண்டாகும் முன்பே தன் சிங்காசனத்தை ஸ்தாபித்தவர் இன்று வரை அந்த ஸ்தானத்தில் அவர் ஒருவரே அமர்ந்திருக்கிறார். ஒருவனுக்கும் அங்கே இடமில்லை. அல்லேலூயா. இப்படி ஒரு அசைக்கப்படாத ராஜ்யம் உண்டானா அது நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் விசுவாசிக்கிற உங்கள் தெய்வம் ஒருவரே என்பதை மறந்து போகாதீங்க. எந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போனாலோ, எந்த டாக்டர் உங்களை கைவிட்டாலோ, உங்களை கைவிடாத நேசர் ஒருவர் இருக்கிறார். தைரியமாய் இருங்க. இந்த நீதியின் பாதையில உங்களுக்கு என்ன போராட்டம் வந்தாலோ கர்த்தர் அவைகளை மாற்றி உங்களை ஜெயமாய் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். சங்கீதம் 37:28 ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. போதும். உங்க கர்த்தர் யார்? உங்கள் கர்த்தர் யார்? நியாயத்தை விரும்புகிறவர். அநியாயம் அவரிடத்தில் இருப்பதில்லை. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம் நியாயத்தை விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் நீதியின் நியாயாதிபதியாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் செய்வதெல்லாம் நியாயமானது. நமக்கு அவர் கொடுப்பதெல்லாம் நியாயமானது. அநியாயம் ஒன்றும் அவர் நடக்க என்ன பண்ண மாட்டார்? அனுமதிக்கவே மாட்டா. ஆதலால் தேவ பிள்ளைகளாகிய நாம் இக்கால ஜெனரேஷனுக்கு ஏற்றார் போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் கட்டமைக்காதபடி, இந்த வேத புஸ்தகம் கற்றுக் கொடுக்கிற, இந்த வேதம் நடத்துகிற பாதையில நீங்கள் உங்களை நடக்க விட்டு கொடுப்பீர்களானா, இந்த ஆதி அப்போஸ்தல பரிசுத்தவான்கள், நான் பார்த்த தேவ மனிதர்கள் எல்லாம் எப்படி தாங்கள் நம்பிக்கைக்குரியவர் இன்னார் என்பதை அடையாளப்படுத்தி கடந்து போனார்களோ,
அப்படி கர்த்தர் உங்களையும் ஒரு அடையாளமான சாட்சியா இந்த பூமியிலே இந்த பகுதியிலே நிறுத்தி கர்த்தர் தம்முடைய நாமத்தை மேம்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார். அதோடு கூட இன்னொரு வார்த்தை வாசிங்க. Book of Isaiah 49:4. Book of Isaiah 49:4. என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது. அல்லேலூயா. சீக்கிரமா வாசிங்க. அதற்கு நான் இருதாவாய் உழைக்கிறேன், மீண்டும் உயர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். அல்லேலூயா. என் நியாயம், உங்களுடைய நியாயம் யாரிடத்துல இருக்கிறது? கோர்ட்ல இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல. அல்லேலூயா. கர்த்தர் இருதயத்தை திருப்புவாருன்னா அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க கூட நமக்கு சாதகமா பேசிக்கணும். அல்லேலூயா. என் குடும்பத்துல ஜட்ஜு குடும்பம் இருக்கிறாங்க. எங்க பெரியம்மா, என் பெரியப்பா சொன்ன பார்த்தீங்களா, எங்க பெரியம்மாவோட அப்பா சென்னை ஹைகோர்ட்டினுடைய ரிட்டையர்ட் ஜட்ஜ். கர்த்தருக்குள் மரித்தார்கள். எங்க பெரியப்பாவே போய் சேர்ந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எதற்காக சொல்லுகிற, அதிகாரங்கள் எல்லாம் நம்மை ஒன்றும் செய்திட முடியாது. எந்த அதிகாரமும் நமக்கு கீழானதுதான். தெய்வம் ஒருவர் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அல்லேலூயா. ஆதலால் உங்களுடைய நியாயம் யாரிடத்தில் இருக்கிறது? சொல்லுங்க. தேவனிடத்தில் இருக்கிறது. நீங்கள் நம்புகிறவரிடத்தில் உங்கள் நியாயம் இருக்கிறது. அவர் நியாயம் செய்கிறவர். அல்லேலூயா. நாம் அவரிடத்தில் வந்து நின்றாதான் நமக்கான நியாயத்தை அவர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னவானாலும், எந்த சூழ்நிலையானாலும், என்ன தாழ்ச்சியானாலும், வீழ்ச்சியானாலும், உயர்வானாலும், மேன்மையானாலும் நாம் கர்த்தருக்கு முன்பு ஒரே மாதிரி இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா நம்ம எங்கிருந்து வந்தோன்றது இன்னைக்கு நம்ம மறந்துடுவோம். ஆனா தெய்வம் அதை மறக்கிறதே இல்லை. அல்லேலூயா. அடிக்கடி என் சபையில சொல்லுவேன், நீ முதல்ல கர்த்தாவேன்னு கூப்பிட்டதை மறந்துடாத. எந்த கண்ணீர்ல நீ நின்ற, எந்த அவமானத்தை நின்று கூப்பிட்ட என்பதை மறந்துடாத. இன்னைக்கு உன்னுடைய வாழ்வு மாறிடுச்சு, உன் வீடு மாறிடுச்சு, உன்னுடைய செல்வம் மாறிடுச்சு. ஆதலால் உன்னுடைய ஜெப வாழ்க்கை, உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நீ மாற்றுவாயானால் நீ தூரப்படும் போது அவர் உன்னை விட தூரமாய் போய்விடுவார். அல்லேலூயா. அதற்காக தான் ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாம் தைரியமாய் தெய்வத்தோடு நெருங்கி இருப்பதை அதிகமாய் வாஞ்சித்தார்கள், விரும்பினார்கள். இன்று ஜெபம் நிமிஷங்கள்ல மாத்திரம்தான் இருக்கிறது. எத்தனை பேர் ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறோம்? ஜெபிக்காதவங்களுக்கு தயவாய் சொல்லுகிறேன், ஜெபிங்க. காலத்தின் கடைசியில வந்திருக்கிறார். எந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையும், எந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையும் கர்த்தர் என்ன பண்ண போவதில்லை, செவி கொடுக்க போவதில்லை. வேத புரட்டர்கள், வேதத்தை பொய்யாய் பேசுகிறவர்கள், தங்கள் வாழ்வுக்காக எடுத்து பிரசங்கிக்கிறவர்கள் எழும்பி நின்று சபையை வஞ்சிக்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன். நான் சிறு பிள்ளையாய் இருக்கும் போது அக்காலங்கள்ல, இப்போ இவர் பேர் சாலமோன், அதுதான் எனக்கு தேவை. இப்ப சாலமோன் வந்து, நான் பீட்டர்னு வச்சுக்கோங்க. இப்ப சாலமோன் அங்கிள் வந்து சொல்றாரு, எப்பா பீட்டர், கேஜிஎஃப் மார்க்கெட்ல வஞ்சர மீன் பர் கேஜ் 100 rupees கொடுக்குறாங்களாம் பீட்டர், வா போலான்ற. நான் என்ன பண்ணுவேன் பீட்டர்? நான் என்ன யோசிப்பேன், சாலமோன் சர்ச்சுக்கு போகாம மீன் கடைக்கு போலான்றாரு. நம்ம சின்ன பிள்ளை தானே, சரி சாலமோன் அங்கிளோட என்ன பண்ணிடலாம், மீன் மார்க்கெட்டு போயிடலான்னு போவோம். கந்தசாமி வரான் இப்போ, என் பக்கத்து வீட்டுக்காரன், ஏப்பா நம்ம கேஜிஎஃப் மார்க்கெட்டில் மட்டன் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம், போலாமான்னா நான் என்ன சொல்லுவேன், ஏ கந்தசாமியே, நீ மணி அடிக்கிறவன், நான் சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போகிறவன், அதனால் உனக்கு சர்ச்சை பற்றி தெரியாது, நான் எங்கே போகிறேன்ப்பா, சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், வேணா நீ சேர்த்து எனக்கு வாங்கினுவான்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போவேன். இப்போ பிசாசு யாரை பயன்படுத்துகிறான்னு சொல்லுங்க, அந்த சாமியாவா? போமா, நீ வேற யாரை பயன்படுத்துறான்? சாலமோன், பீட்டர், ஜேம்ஸை தான் இப்போ கையில் வச்சிருக்கிறான். அவனுக்கு தான் சோசியல் மீடியாவில் உலா வராங்க. புரியுதாப்பா? ஏன் வெளியில இருக்கிறவன் அல்ல,
அழைக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டு சபையிலே இருக்கிற உங்களை வஞ்சிப்பதற்கு சத்துரு கரங்களில் எடுத்திருக்கிற மனிதன் இன்னார் என்பதை அடையாளம் கண்டுகொண்டு உங்கள் ஊழியக்காரனோடு நிற்க பழகுங்க. உங்களை அவர் நித்தியத்தில் கொண்டு சேர்ப்பார்கள். அல்லேலூயா. இதற்காக தான் இந்த பாரத்தை அவர்கள் ஏற்று நடக்கிறார்கள். அல்லேலூயா. அவருடைய சிறு பிராயம் எங்க பசங்க உட்கார்ந்துருக்கிறான். அவங்க அம்மாவை கேட்டு பாருங்க, சின்ன பிள்ளையில அவனுங்க கேட்டு அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களான்னு. சமீபத்தில் நான் ஒரு ஊழியக்காரரை சந்தித்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் என்கிட்ட கேட்டா, பாஸ்டர் உன் வீட்டில் அந்த லவ் பேர்ட்ஸ் கேஜ் இருக்குதா அப்படின்னு. இருக்குது அப்படின்னு. பையன் அதை கேட்கான். இன்னைக்கு அதை காசு கொடுத்து வாங்க கர்த்தர் எனக்கு என்ன பண்ணிருக்கிறார், கொடுத்துருக்கிறார். சின்ன வயசுல அவன் கேட்டானா, இன்னைக்கு அவன் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் ஆசையை நிறைவேற்றுகிறான். இதாங்க ஊழியக்காரனுடைய பாதை. கர்த்தர் நல்லவர். எதற்காக சொல்லுகிறேன்னா, இப்படி பரிசுத்தவான்கள் தியாகம் செய்துதான் உங்களை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நடத்தி கொண்டு இருக்கிறார். லைலோயா. அவர்கிட்ட வேணா தனியா இருக்கும்போது கேட்டு பாருங்க, எத்தனை நாள் உபவாசத்துல, கட்டாய உபவாசத்துல இருந்திருப்பாங்க. தெய்வம் சொல்லி அல்ல, ஒன்றும் இல்லாமல் உபவாசத்துல இருந்த நாட்கள் உண்டு இவர்கள் அனுபவங்கள்ல. லைலோயா. அந்த உபவாசங்களும் அந்த வேதனையும் தான் இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் தேவ சமூகத்துக்கு நேராய் நடத்தப்படுகிறது. ஆதலா இப்படிப்பட்ட பாரத்தை, இப்படிப்பட்ட தியாகத்தை உங்களுக்காக ஏற்று நடத்துகிற உங்கள் ஊழியக்காரனோடு தொடர்ந்து நிற்க சபையாகிய நீங்க கொஞ்சமும் வெட்கப்படக்கூடாது, கொஞ்சமும் யோசிக்க கூடாது. என்னவானாலும் அவர் பக்கம் நின்னுங்க. கர்த்தர் அவர் பக்கம் தான் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு 10 பேர் திரும்பிட்டான்றதுக்காக நம்ம யோசித்தோம்னா தோல்வியை நீங்கள் அவர்கள் சந்திப்பது போல நீங்களும் தோல்வியை சந்திக்க நேரிடும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆதலா நமக்கு நியாயம் செய்கிறவர் ஒருவர் உண்டு. கர்த்தரிடத்தில் உங்களுடைய நியாயம் இருக்கு என்பதை என்ன பண்ணாதீங்க, மறக்காதீங்க. Book of 1 Peter 3:13, 1 பேதுரு 3:13. சீக்கிரமா வாசி. 1 பேதுரு 3:13. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? அல்லேலூயா. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? அல்லேலூயா. நன்மைனா என்ன சொல்லுங்க. என்ன நல்லது? நீ வச்ச சாம்பார் கூட தான் நல்லது. தூக்கி குப்பையில போட்டோம். நல்லது எது? நன்மை எது? நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஒருவர் தான். அந்த நன்மையை நாம் பின்பற்றும் போது, அந்த நன்மையான அந்த தெய்வத்தை, நன்மை செய்கிறவரை நாம் பின்பற்றி நடக்கும் போது நமக்கு தீமை செய்கிறவன் சொல்லுங்க, உங்களுக்கு தான் சொல்லுகிறார். அவரை பின்பற்றி நடக்கிற தேவ ஜனமே, உனக்கு தீமை செய்கிறவன் யார்? மந்திரவாதிங்க, அவர்களுக்கு தெரிகிறது தெய்வம் யார் என்று சொல்லி. ஏன் நமக்கு அந்த தெளிவு வரல? ஆண்டவர் அதை தான் சொல்றார். பேதுரு அதை தான் எழுதுகிறார். பின்வரும் சபைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவனை எழுதி கொடுக்கிறார். நாம் அவரை பின்பற்றும் போது நமக்கு தீமை செய்கிறவன் யார்? அல்லேலூயா. யார் என்னன்னா பண்ணட்டும், கடந்து போங்க. அல்லேலூயா. தெய்வம் நம் பட்சம் இருக்கும் போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? அதனால் இந்த 11ஆம் ஆண்டிலே காலெடுத்து வைக்கிறதான உங்களுக்கு தீமை செய்கிறவன் ஒருவனும் இந்த பூமியில் எழும்ப போவதும் இல்லை, எழும்பினவன் இனி உங்கள் முன்பே நிற்க போவதும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற நாட்கள் சமீபித்து இருக்கிறது. சபை செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேளை, உங்கள் ஊழியரோடு ஒரு மனமாய் கரம் பிடித்து நிற்க பழகுங்க. இது அவருடைய பிரச்சனை, இது சபையினுடைய பிரச்சனை. விலகாத. நீ மரித்தாலும் அங்கே அவரை சந்திக்க வேண்டியதா இருக்கும். அல்லேலூயா. இன்று அவரோடு நிற்க முடியலன்னா நாளைக்கு நீ அங்க போய் நிற்பன்னு கொஞ்சமும் யோசிக்காத.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆதலால் தெய்வம் நமக்கு சொல்லுகிறார், நாம் அவரை பின்பற்றும் போது நமக்கு தீமை செய்கிறவன், நமக்கு எதிராய் வருகிறவன் யார்? நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, அவரை பின்பற்றுகிறதான இந்த வாழ்க்கையில நமக்கு பல சேலஞ்சஸ்கள் வரலாம். பட் நீங்க என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுல மத்தேயு 4 சொன்னார், என்னை பின்பற்றி வாங்கள் என்று பேதுருவுக்கு அழைப்பை கொடுத்தார். பின்பற்றினார்கள். இன்று அப்படி அழைப்பை பெற்றதான தேவ பிள்ளைய, அவரை பின்பற்றுகிற உன் வாழ்க்கையில போராட்டங்கள் நிச்சயம் எதிர்த்து நிற்கும். நீ அவரை பின்பற்ற கூடாதபடி அவர் பின்னே போனா நிச்சயம் உன் ஆத்மா இளைப்பாறுதல்ல என்ன பண்ணும்? பிரவேசிக்க. அங்கே நீ சேரக்கூடாதபடி, உன் ஆத்மாவை அழித்திட, உன் ஆத்மாவை கெடுத்திட இந்த பூமியின் அதிபதியானவர் போராடும் போது அப்போராட்டத்தை கண்டு நீ பயந்து பின்பற்றுவதை நிறுத்திவிடாது. தைரியமாய் அவரை பின்பற்று. உன்னோடு கூட அவர் இருக்கிறார். ஒரு நாளும் உன்னை திக்கற்றவர்களாக, ஒரு நாளும் உன்னை கைவிட்டு விலகி நின்று வேடிக்கை பார்க்கிற மனிதன் அல்ல. இவர் உனக்காய் பிராணம் கொடுத்த தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையாகிய நாம் தைரியமாய் அவரை பின்பற்றுவோம். பேதுருவுக்கு தெரியாது, பேதுரு அறியாத உண்மை நாம் அறிந்திருக்கிறோம். பேதுருவுக்கு தெரியாத தெளிவு தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால தைரியமாய் விசுவாசித்து அவர் பின்னே நடப்பீர்களானா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் வெற்றி சிறந்த வாழ்க்கையாய் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. அவரை நாம் பின்பற்றுவோமானால் நமக்கு தீமை செய்கிறவன் யார்? அல்லேலூயா. உடனடியாய் கிரியை செய்வாரானா அவர் நாம் தெய்வம் ஒருவரே. அல்லேலூயா. நாம் அவரிடத்தில் எவ்வளவு நெருங்குகிறோமோ அதான் நமக்கு வருகிற டெம்டேஷனை கண்ட்ரோல் பண்ணீங்கனாலே போதும், என்ன வரலாம், சக்சஸ்ஃபுல் மேனா நிக்கலாம். அல்லேலூயா. யாராவது சுகர் பேஷண்ட் இருக்கீங்களா? ஒரு அம்மா சக்கரை போட்டு காப்பி குடிப்பியா, சக்கரை இல்லாம காப்பி குடிப்பியா? வர்றா சுகரை வச்சுன்னு சக்கரை கம்மியா குடிக்கிறது. அல்ல முட்டாய் கொடுத்தா சாப்பிடுவியா? கண்ட்ரோல் பண்றல்ல. அது மாதிரி நம்ம டெம்டேஷன் என்ன பண்ணோம்? அது டாக்டர் சொல்லிட்டான் கண்ட்ரோல் பண்ணுது. தெய்வம் சொன்னான்னு நாமளும் என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணணும். அல்லேலூயா. நமக்கு வருகிற பிரச்சனை இப்போ பாஸ்டரை கூப்பிடாத. நேத்துல சாட்சிகள் உண்டு. சுனேமியாளுடைய புள்ள செத்து போயிட்டான். புருஷங்கிட்ட கூட தகவல் சொல்லல. நான் ஊழியக்காரனை பார்த்துட்டு வரேன்ட்டு ஓடுறான். புருஷங்கிட்ட சொல்லி இருந்தா புள்ளைய அடக்கம் பண்ணிடுவான். பக்கத்து வீட்டுக்காரன், எத்து வீட்டுக்காரன், மாமன், மச்சான்லாம் கூப்பிட்டு இருந்தா அன்னைக்கு சாயங்காலமே சோழி முடிச்சுட்டு போயிருப்பானுங்க. திருப்பி அவமானத்தோடையே அவளும் செத்து இருப்பா. அதனால் அவளுக்கு தெரியும், இவனுங்களெல்லாம் நம்பணும்னா நமக்கு அவமானம் நிச்சயம். அதனால் ஓடினால் நேரா எலிசாவின் இடத்துல போய் நிற்கிறார். எலிசா அந்த தாயினுடைய கண்ணீருக்கும் வேதனைக்கும் தேவ சமூகத்தில் நின்றான். கர்த்தர் அந்த பிள்ளையை திரும்ப எழுப்பி கொடுத்தார். அல்லேலூயா. உங்களால அது சாத்தியமா? செய்து பாருங்களேன், கூப்பிட்டு பாருங்களேன், நன்மை ஒன்றும் குறையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பிராக்டிகலா அனுபவிக்கிறது. இன்னைக்கும் பல பிரச்சனை சரீரத்துல வரும். 2 நாளைக்கு முன்னாடி இந்த கை பாருங்க லைட்டா சொல்லிங்க இருக்கும். என் விசுவாசி பையன் மேலே ஏறி அந்த பழைய கட் பண்ண பிளைவுட் எல்லாம் தூக்கி மேலே வைக்கிறதுக்கு ஏறினான். லேடர்ல ஏறிட்டான். நான் தான் பிடிச்சிட்டு இருந்தேன். திடீர்னு சைமன் கீழே இறங்குடா, நான் ஏறுறேன்னு மேலே ஏறிட்டேன். ஏறி மேலே உட்காந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். திடீர்னு பொத்துன்னு வந்து கீழே விழுந்தேன். இவ்வளவே தான் சந்து. பக்கத்து வீட்டு ஜன்னல் லாஃப்ட்ல வந்து உளுந்து உளுண்டு கம்பிக்கு நடுவில் வந்து உளுந்தேன். அவங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு. அல்லேலூயா. ஒரு தீங்கும் அணுகலை. அன்னைக்கு காலில் நான் வீட்டு வாசல்ல வெளியில உட்காந்து சூரிய வெளிச்சத்தில் உட்காந்துட்டு பைபிள் படிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். ஒரு கிராமத்துல ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், மலை பிரதேசத்துல. அங்க வசதியே கிடையாது. நான் போயிருக்கேங்க. ஜனங்க 1.25 கிலோமீட்டர் நடந்து வரணும் ஆட்டோவில் இறங்கி. ஆனால் சரியான நேரத்தில் எல்லாரும் இருப்பாங்க. லேட்டா வந்த உங்களுக்காக சொல்லுகிறேன். அல்லேலூயா. சரியான நேரத்தில் அங்கே எல்லாரும் இருக்கிறாங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து நடந்து வராங்க. நான் அங்கே 2 நாள் இருந்தேன். ஒரு பஸ்ஸை கூட பார்க்கலங்க.
வெறும் ஆட்டோ டாக்ஸியில தான் அவங்க வரணும். ஒரு வாரம் ஆராதனைக்கு வரணும்னா ஒரு குடும்பம் குறைஞ்சது 200 ரூபாய் செலவு பண்ணும். தியாகம் செய்கிறாங்க. ஃபுல்லா ஃபேக்டரி இருக்கான்னீங்கன்னா ஃபேக்டரி கிடையாது, எல்லாம் காப்பி கொட்ட. அதுதான் கூலி வேலைக்கு போகிறார்கள், ஆனா கர்த்தருக்காய் செய்கிறார்கள். அந்த ஊழியர்கள் அப்படி அவர்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. திடீர்னு அவரை ஞாபகப்படுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு காணிக்க அனுப்புனார். நான் மொபைல் எடுத்து பார்த்தேன், 3000 சில்லற ரூபா இருந்தது. சரி, கர்த்தர் சொல்றார், கர்த்தர் பார்த்து பாருன்னு 3000 ரூபாய் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டேன். அவர் கொஞ்ச நேரத்துல லைன்ல வந்தார். ஐயா, காணிக்க வந்திருக்கு, எதற்காக? உங்க ஊழியத்துக்கு ஐயா, பயன்படுத்துங்க. சாயங்காலம் உழுவும் போது 30,000 ரூபாய் கர்த்தர் பாதுகாத்து. அங்க அனுப்பாம இருந்திருந்தேன்னு வைங்க, 30,000 ரூபாய்க்கு மேல பில்லு விழுந்திருக்கும். யார் கட்டியிருப்பான்னு தெரியல. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். எப்படி தெய்வம் வரப்போகிற தீமைக்கு முன்கூட்டி நம்மை காக்கிறார் பாருங்க. நாம் அவரோடு இருக்கும்போது சத்துரு திட்டமிடுகிற திட்டம் ஏதுவானாலோ, அது எத்தனை நாள் பிறகு அவன் திட்டமிட்டாலோ, முன்கூட்டி அறிந்து நம்மை காத்து நடத்துகிற தெய்வத்தை நாம் சேவிக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம் சபையே. அல்லேலூயா. ஆதலா கிறிஸ்துவை பின்பற்றுகிற இந்த வாழ்விலே உங்களுக்கு வருகிற சேலஞ்சஸ் ஏதுவானாலும் அவரை பின்பற்றுங்க. கர்த்தர் உங்களை திக்கற்றவராய் ஒரு இடத்திலும் வெட்கப்பட்டு போக அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நேரம் கடந்து போகிறது. இன்னும் ஒரு வார்த்தை வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 56ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், சிறுமைப்பட்டவருக்கு ஆறுதல் அளிக்கிற தெய்வம் அவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நீங்கள் இப்படி போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தரை விடாமல் பின்பற்றுவீர்களானால், நான் சொல்லுகிறேன், தேவ மனிதனாய் தேவனுடைய சாணத்தில் நின்று சபையை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தைரியமாய் சொல்லுவேன், நீ அப்படி பின்பற்றுவாயானா உன் சத்துருக்களுக்கு முன்பு நீ உயர்த்தப்படுவதல்ல, உன் சத்துருக்களின் தலையின் மேல் கர்த்தர் உன் பாதத்தை நிறுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? யூடியூப் சேனலுடைய பேர் என்ன தெரியுமா? சாட்சியானவன் காட்சியானான். அப்படித்தான் கிடைக்காது. இங்கிலீஷ்ல பாஸ்டர் அண்ட் போஸ்டர். நிறைய பேர் கேட்டாங்க. ஆஸ்திரேலியாவில் வந்து ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்றான், என்ன பாஸ்டர் அண்ட் போஸ்டர் வைக்கிறீங்க? பாஸ்டர் டு பாஸ்டர் போடுங்க. நான் சொன்னேன், கர்த்தர் எனக்கு கொடுத்தது, நீ யார் அதை மாத்துறதுக்கு? இஷ்டம் இருந்தா வாட்ச் பண்ணு, கஷ்டம் இருந்தா விட்டுட்டு போயினேரு. உனக்காக நான் சேனல் வைக்கல, என் ஜனத்திற்காக நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆதலா சாட்சி உள்ளவர்களாய் வாழதான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். என்ன சாட்சி? சத்துருக்களை மிதித்து நடக்கிற அனுபவம் நமக்கு தேவை. அதற்கு தான் தெய்வம் ரத்தம் சிந்தினார். நம்முடைய தெய்வம் அன்பானவர், எல்லாரையும் நேசிக்கிறவர். அது 100க்கு 100 உண்மை. ஆனாலும் நான் தைரியமாய் சொல்லுவேன், அதை விட அதிகம் 100க்கு 200% தேவ பிள்ளையை தொடுவானானா தெய்வம் அவனை பழித்திருக்கிறவர் என்பதை நாம் மறக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆதலா உங்க சபைக்காக ஜெபம் பண்ணு. எப்படி? ஆமா, வாட்ஸ்அப்ல வர செய்திக்காக ஜெபம் பண்ண கூடாது. அங்க அவன் இவனை அடிச்சிட்டான், அவன் இவனை ஓடிச்சிட்டான். 2 நாளைக்கு முன்னாடி எங்க பெத்தேல் பைபிள் சென்டர் புக் ஷாப்புக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் உள்ள வந்தான். பைபிள் நிறைய அங்க டிஸ்பிளேல இருக்கு. அதை பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா உள்ள வந்தான். வந்துட்டு, சார், வாட்ஸ்அப்ல பார்த்தேன், பைபிளை தூக்கிட்டு போனவங்களெல்லாம் அடிக்கிறாங்க. இந்த ஏரியாவில் இப்படி யாரும் பைபிள் வச்சதே இல்லை, நீங்க இவ்வளோ பைபிள் அடிக்கிறீங்க, யூ ஆர் கிரேட் சார் அப்படின்னா. நான் சொன்னேன், கிரேட் இங்க இருக்கிறார், அல்லேலூயா. உன்னையும் நேசிக்கிறார், உன் குடும்பத்துக்காகவும் அவர் ரத்தம் சிந்தினார். அப்போ அவர் சொன்னா, ஐ லவ் கிறிஸ்டியன் அப்படின்னா. நான் சொன்னேன், டோன்ட் லவ் கிறிஸ்டியன், லவ் கிரைஸ்ட் அப்படின்னு. அல்லேலூயா. அப்பதான் உணர முடியும் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை. கிறிஸ்தவனை பார்ப்பதனால தான் பல நேரங்கள்ல இடரல் அடைகிறோம். அல்லேலூயா. யாரையும் கவனிக்காதீங்க. நீங்க கவனிக்க வேண்டிய ஏசியாவில் சொல்லப்பட்ட வார்த்தை, உங்களை பெற்ற, பினிஷ் பண்ணுங்க, உங்களை பெற்ற ஆபிரகாமையும் சாராளையும். யார் ஆபிரகாம்? இவர்தான்.
உங்களை கிறிஸ்துவுக்குள் பெற்றார்களா இல்லையா? இவங்களை தான் நோக்கி பார்க்கணும். இவங்க ஃபேஸ் பண்ற போராட்டத்தை அல்ல, இவர்கள் அவைகளின் நடுவே கிறிஸ்துவுக்காய் நிற்கிறார்களே அவைகளை கவனிக்க வேண்டும். அப்படி நீங்களும் உங்கள் போராட்டத்தில் என்ன பண்ண வேண்டும்? நிற்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நின்று அவரை பின்பற்றுவீர்களானால் யோசேப்போடு இருந்த தெய்வம் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. என்னுடைய நேரம் முடிகிறது. கடைசியா யோசேப்பு ஒரு எக்ஸாம்பிள் காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையில அந்த வேதம் இல்லை. அவனுக்கு என்ன இருந்தது? தேவன் இல்லமா, சொப்பனம் இருந்தது. சொப்பனத்தை வார்த்தையாய் தன் இருதயத்தில் என்ன பண்ணினான்? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வார்த்தைகளை உன் இருதயமாய பலகையில என்ன பண்ணு? ஞானி எழுதுகிறான். எழுதி வைத்துக்கொள் என்று சொல்லுகிறான். இவைகளை உன் கழுத்திலே அணிந்து கொள் என்று சொல்லி இருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பெண் பிள்ளைகள் தாய் தகப்பனிடத்துல செயினுக்காக சண்டை போட்டிருப்பீங்க. போட்டியா இல்லையா? எல்லோ கலர் வெயிட் பண்ணியிருக்கியா இல்லையா? டேடி மம்மிட்ட என்னைக்காவது டேடி ஒரு வசனத்தை வாங்கி கொடு மாட்டிக்கிறேன்னு கேட்டியா? இனிமேல் கேட்கணும். அல்லேலூயா. அதை திருடன் தூக்கிட்டு போயிடுவான். இது எவனும் தூக்க முடியாது. அதை விட உன்னை மேன்மையாய் நிறுத்தி வைக்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவன் பெற்றதான அந்த சொப்பனத்தை வார்த்தையாய் தன் இருதயத்திலே எழுதி வைத்தான். தகப்பன் அதற்கு விரோதமாய் பேசுகிறார், சகோதரர்கள் அதற்கு விரோதமாய் பேசுகிறார்கள். தைரியமாய் அவைகள் மேல் நம்பிக்கை உடையவனாய் இருந்தான். ஏன்? கர்த்தர் இதை எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அவனை தூக்கி குழியில போட்டார்கள். கெஞ்சினானா? எங்கேயாவது கெஞ்சினான்னு சொல்லுங்க. அண்ணா தயவு செய்து என்ன விட்டுருண்ணா, இனிமேல் சொப்பனமே காணவே மாட்டேன். நம்மளா இருந்தா அப்படித்தான் சொல்லியிருக்கோம். அவன் சொன்னான், ஒட்டில சந்தோஷம்டா, கர்த்தர் எனக்கு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? மகனே, அங்க இருக்கிற நீ என் காலுக்கு கீழே தான் இருக்கணும். நான் எங்க இருந்தாலும் நீ என் காலுக்கு கீழே தான். அந்த தைரியம் அவனுக்கு இருந்தபடினாலதான் அந்த போராட்டத்தில் தைரியமாய் நின்றார். நிச்சயம் கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்து முடித்து விடுவார். அதே போராட்டத்தில் கடந்து போனான். அங்கே போன இடத்துல உபத்திரம் அவனை விட்டு வைக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. அபிமெலேக் என்றதான ஒரு மனிதன் ஆபிரகாமை பற்றி சொல்லுகிறான். ஆபிரகாமே, நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலேயும் சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று. ஆபிரகாம் செய்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் சந்ததி யோசேப்பு வந்திருக்கிறான். அவன் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டு இருக்கிறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். எல்லாருக்கும் முன்பு கைதியாய் இருக்கிறார். எல்லாருக்கும் முன்பு ஒரு அவமானத்தின் சின்னமாய் பார்க்கப்படும் போது, ஆனால் பரலோகம் மாத்திரம் அவனை நீதிமானாய் பார்த்து கொண்டு இருக்கிறது. தனக்கான மனிதனாய் யோசேப்பை பார்த்து கர்த்தர் மற்றவனுக்கு அல்ல, யோசேப்புக்கு கரம் கொடுத்தபடினாலே தேசத்தின் அதிபதியாய் கர்த்தர் அவனை என்ன பண்ணினார்? மாற்றினார். அல்லேலூயா. அவன் நினைச்சதெல்லாம் அவன் குடும்பத்துக்கு ஒரு அதிபதியாய் வருவேன்னு தான். அவன் கண்ட சொப்பனம், அவன் விளங்கி கொண்டது, அவன் அர்த்தம் பண்ணி கொண்ட காரியம், நான் ஒரு அதிகாரியாய் இருப்பேன், ஆனா ஒரு தேசத்துக்கு நான் அதிகாரியாய் மாறுவேன். அவன் யோசித்தே பார்க்கல. கர்த்தர் ஸ்தானத்தை மாற்றி கொடுக்க வல்லவராய் இருந்தார். அல்லேலூயா. கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க எந்த சூழ்நிலையில இந்த காலவழியில நீங்கள் வந்திருந்தாலோ, இந்த 11வது ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கான காரியத்தை சொல்லுகிறார். ஓ நியாயக்கேட்டின் மகன், உன்னை என்ன பண்ண மாட்டான்? உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் வேலையும் உன் பொருளாதாரத்தையும் உங்களுக்கு உண்டான ஒன்றையும் அவன் ஒடுக்க பரலோகத்தின் தெய்வம் அதை அனுமதிப்பதில்லை. அல்லேலூயா. பெற்ற தாய் தன் பிள்ளையை என்ன பண்ணுவதில்லை? மறக்கவே மாட்டா. அப்படி அவள் மறந்தாலும் என்ற வார்த்தையை வேதம் அடையாளப்படுத்துகிறது. அந்த தாயை விட அதிகமாய் நீ பிறப்பதற்கு முன்பே இன்னும் தெளிவுபடுத்துவேனானா, உங்க பாட்டி பிறப்பதற்கு முன்பே நீ இன்னார் என்பதை அறிந்து உங்களுக்காய் தன் ஜீவனை கொடுத்த தெய்வம் அவர். அல்லேலூயா. எப்படி உங்களை கைவிடுவார்? அதனால் இருக்கிற இடங்கள்ல அப்படியே எழும்பி நின்று ஒரு நிமிடம் இந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவ பிள்ளைகள் யாரானாலும், நீதிமானுடைய பாதையில் சோதனை உண்டு, வேதனை உண்டு. ஆனாலும் கர்த்தர் அதை ஜெயமாய் மாற பண்ண ஒரு சாதனையாளனாய் சாட்சியாளனாய் மாற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த காலவோளை கேட்கிறதான தேவ பிள்ளைய, நேரம் கடந்து போனது.
சபைக்காய் நான் நிற்கிறேன், இந்த ஊழியக்காரனுக்காய், இந்த தரிசனத்துக்காய் நான் நிற்க நானும் என் குடும்பமும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் யாரானாலும் சற்று முன்பாய் வாங்க. நாம் சேர்ந்து இந்த சபைக்காய், ஊழியக்காரனுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம்.